ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் நம்ம நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா சிவக்க வறுத்தாச்சு. நம்ம இப்போ கறி மசாலா வறுத்துடலாம். கறி மசாலாவுக்கு நான் 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா செவந்துச்சு. இதை நம்ம தேங்காயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த தேங்காவையும் வறுத்த சோம்புலாம் இதில் போட்டிருக்கேன். இதை நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை அரைச்சி எடுத்ததுமே ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொட்டினதும் நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதக்கியாச்சு. நம்ம இப்போ அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை வெங்காயம் கூட போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதக்குனதுமே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவை வெங்காயம் தக்காளி கூட. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த தேங்காவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நல்லா தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி வதங்கினதுமே நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும். இது நல்லா கிளறி விட்டுப்போம் அடி பிடிக்காம. நம்ம வேக வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மசாலா எல்லாம் முட்டையில ஏறுற மாதிரி நல்லா கொதிச்சு வத்தி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.